Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான் ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் யாருக்கு கொடுத்தாரா? ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி யார்? வெறும் ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமான சந்ததி அல்ல. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அதாவது ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமான சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அதாவது ஆபிரகாமை போல விசுவாசத்தை உடைய எல்லா சந்ததியாரும், நீங்கள் எந்த ஜாதி ஜனம் இனம் எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் அந்த சந்ததியில் ஒரு சந்ததி. எந்த சந்ததி? உலகத்தை சுதந்தரிக்க போகிற சந்ததி. இந்த உலகத்தை சுதந்தரிப்பான்னு எல்லாம் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. நானும் தான் இதை வாசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. நான் பைபிள் படிக்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் நின்னதே கிடையாது. நாங்கள் நான் ஸ்டாப் அப்படி இந்த ஸ்டாண்டில் பஸ் நிற்காதுங்கிற மாதிரி போயிட்டே இருப்போம். நாங்கள் பாட்டுக்கு அங்கெல்லாம் நிற்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே நின்னா வம்புன்னு நிறைய பேர் இது வேணாம் அப்படியே போயிடுவோன்னு. உலகத்தை சுதந்திரிப்பான்றதை பார்த்து பயந்துட வேணாம். இது என்ன பெரிய வாக்குத்தத்தமாக இருக்குது, என்னைக்கு நடக்கிறது, நான் அது உலகத்தை சுதந்திரிக்கிறேன்? ஒன்றும் கிடையாது. சிம்பிள். நாமெல்லாம் உலகத்துக்கு சுதந்திரவாளியாக படைக்கப்பட்டோம். நடுவில் அதை இழந்து போனோம். இப்போ கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒன்றும் ஆச்சரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. இதில் பயந்து ஓடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேணாம். இது எவ்வளோ தடவை நான் கேட்டேன் பாருங்க. 1000 தடவை என் காதில் இது பட்டு 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 என் காதை கழுவுனாலும் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? இதையே உலகம் வேணாம் வேணாம் வேணாம், உலகம் கெட்டது, உலகம் நமக்கு எதுக்கு, இப்படியே நம்பி 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 கடைசியில் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதாயிட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை எல்லாம் உனக்காக வச்சிருக்கிறேன், உனக்காக தான் உண்டு பண்ணப்பட்டது. இதெல்லாம் நீ எடுத்து அனுபவிக்கலாம். நாளைக்கு என்கிட்ட அழுதுட்டு இருக்காத. இதெல்லாம் நீ எடுத்து அனுபவிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. அதனால சுதந்திரவாளி நீ தான், சுதந்திரித்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், என்னுடைய நல்வாழ்வுக்கு தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ, என்னுடைய கடமைகள் இந்த பூமியில் என்னவோ, என் வாழ்நாளில் நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்னவோ, எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய அழைப்புக்கு, எல்லாத்துக்கும் நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு என்ன தேவைங்கிறத நிச்சயமா நான் அடைவேன். இந்த உலகத்தில் அது இருக்குது, அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு நான் அதை எப்படி எடுக்கணுன்றதை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். எப்படி எடுக்கிறோம்? அது விசுவாசத்தின் மூலமாக தான் எடுக்கிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. இதை நல்லா கற்றுக்கணும். இதை எல்லாம் உங்களுடையது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:21 வாஸ்தவம் இல்லையா? எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ அதுதான் இந்த வேத வசனம் போதிக்கிற ஒரு சத்தியம். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்க. நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா? அதாவது ஸ்டூவர்ட்ஷிப்ன்ற ஒரு ஐடியாவை ரொம்ப பெருசுபடுத்தி போதிச்சிட்டோம். ஸ்டூவர்ட்ஷிப்பில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் என்ன தப்புனா, நம்ம வெறும் காவல்காரன் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. கடவுள் எல்லாத்தையும் ஆக்கி இங்கே வச்சுட்டு போயிருக்காரு, செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. நீ பார்த்துக்கோன்ட்டு போயிருக்கிறார். நீ எதையும் ரொம்ப அனுபவிச்சிடக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துக்கோ. அப்போ இந்த ஒரு புத்தி கிறிஸ்தவர்களுக்குள்ள ரொம்ப வந்துருச்சு பாருங்க. நான் என்னங்க, நான் எதுக்குமே ஓனர் கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். நான் ஒரு காவலாளி மாதிரி இதை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. கரெக்டாக கணக்கு ஒப்புவிக்கணும் நான் கர்த்தர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ஐடியா கூட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. அதனால நல்லவர்கள் தான் கிறிஸ்தவங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லாதனால, நான் தான் இதுக்கு ஓனர்ன்ற அந்த இது இல்லாதனால அதை திறம்பட உபயோகப்படுத்த தவறி விடுகிறார்கள். நான் தான் இதுக்கு ஓனர்ன்றதுனால இது சில நேரத்தில் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறான். இது தப்பான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நாம் என்ன பண்ணுறோம்? உட்காந்துக்கிட்டு நம்மால் என்ன முடியும்,
நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம பொருளை ஒருத்தன் தூக்கிட்டு போனோன்னா பின்னால் ஓடி விரட்டிட்டு போய் மரியாதையை கொண்டு வந்து வையின்னு பிடுங்குவோம். இன்னொருத்தன் பொருளை தூக்கிட்டு போனோன்னா 2 குரல் கொடுப்போம் ஒழிய, ஏதாவது போலீஸ் ஃபோன் பண்ண ஒழிய நம்ம ஒன்றும் ஓட போகிறது இல்லை. ஏன்னா அது நம்ம பொருள் கிடையாது. இந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ரொம்ப முக்கியம். இந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லாதனால நிறைய நமக்கு வர வேண்டிய காரியங்களை பிசாசானவன் பல தவறான காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிற நிலை வந்து விட்டது. இதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு உலகம் இப்படி தான், இந்த கேட்ட மக்கள் இப்படி பண்ணுறாங்களாக்கா அப்படி பண்ணுறாங்களா இதை சொல்லிட்டு இருக்கிறோமோ ஒழிய, இதெல்லாம் எப்படி பொசஸ் பண்ணுறது, காரியங்களை எப்படி மாற்றுறது, இந்த உலகத்தின் சூழ்நிலையில் எப்படி மாற்றுறதுங்கிற ஐடியா நமக்கு இல்லவே இல்லை. அப்போ ஸ்டூவர்ட்ஷிப்பை போதிச்சாங்க, ஆனால் ஓனர்ஷிப்பை போதிக்கலை. நம்ம நல்ல ஸ்டூவர்ட்ஸாக இருக்கணும், நான் ஒத்துக்கிறேன், அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் ஓனராக இருந்தால் தான் நல்ல ஸ்டூவர்டாகவும் இருக்க முடியும். அப்போ இந்த ஸ்டூவர்ட்ஷிப்ன்ற ஐடியாலேருந்து கொஞ்சம் தாண்டி ஓனர்ஷிப் வரைக்கும் போகணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, பாதி தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க போதனையில், அதுக்கு மேலே கொண்டு போகிறதில்ல. அதே போல் தான் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் இயேசு பாவ நிவர்த்தி நமக்காக பண்ணினார்ன்ற போதிக்கிறதுல அங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு பதிலாளாக அவர் மரித்தார், அதோடு நிறுத்திடுறாங்க. அது நல்லது தான், அது உண்மை தான், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதோடு முடிச்சிட முடியாது. எனக்கு பதிலாக அவர் மரித்தார், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தார், உண்மைதான். ஆனால் அவர் ஏன் என்ன போல் ஆனார்? நான் அவரை போல் ஆகும்படியாக. இந்த நான் அவரை போல் ஆகிறத பற்றி சொல்கிறதே கிடையாது. அதே போல தான் பாருங்க, இன்றைக்கு த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிடுறோம். ரட்சிக்கப்படு, பாவம் மன்னிக்கப்படு, மோட்சத்துக்கு ஆயத்தமாவு, இயேசு வந்தா மோட்சம் போவியா, இன்னைக்கு வருகை இருந்தா மோட்சம் போவியா, இன்னைக்கு செத்தா மோட்சம் போவியா, இதே தான். நானும் அதை ஃபுல்லாக அக்ரி பண்ணுறேன் பாருங்க, கரெக்டு, சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் சுவிசேஷமா? அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்குதா? வேத வசனம் சொல்லுது, புது ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக இயேசு வந்தார். அப்போ சுவிசேஷம் என்கிறது வெறும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் மோட்சத்துக்கு ஆயத்தமாகிறது கிடையாதுங்க. சுவிசேஷம் அது அதில் ஒரு சிறிய பங்கு தான். மொத்த சுவிசேஷத்தில் அது ஒரு சிறிய பங்கு. சுவிசேஷம் என்கிறது வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம்னா என்ன? நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன், அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு அம்பாசடராக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? அம்பாசிடர்னே சொல்லி இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 17லேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்றே சொல்லி இருக்குது. எத்தனை பேர் அம்பாசிடர் நினைக்கிறீங்க? ஆனால் அம்பாசிடர்னா என்ன? அம்பாசிடர்னா என்னன்னா, அவன் ஒரு ஏழை நாடுக்கு போகலாம், ஆனால் அந்த ஏழ்மைத்தனம் இவனை வந்து ஒட்டவே ஒட்டாது. இவன் எந்த நாட்டை சேர்ந்தவனோ அந்த அளவின்படி தான் அவன் வாழுவான். அந்த நாடு எப்படியோ அதன்படி அவன் வாழ போகிறதில்ல. ஏன்னா அந்த நாட்டுக்காரன் இல்லை இவன். இவன் எந்த நாட்டுக்காரன்? இவன் வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறான். இவன் பே செக்கு மாதம் மாதம் அங்கேருந்து வருது. இந்த அளவின்படி அவனுக்கு சம்பளம் இல்லை, அந்த அளவின்படி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நான் அம்பாசிடர்னு சொன்னால் அதுதான் வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். இருக்கீங்களா? அப்போ நம்ம வந்து ராஜ்யத்தின் பிரஜை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு செத்தா மோட்சம் போவேன், இயேசு வந்தாலும் மோட்சம் போவேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறேன், அவருக்கு அம்பாசிடராக இந்த உலகத்தில் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் எல்லாரை போல வாழும்படியாக இல்லை, நான் ஒரு வித்தியாசமான மனுஷன். என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறது. இந்த உலகத்தாரை போல நான் பேச போறதில்லை, அதை போல யோசிக்க போறதில்லை, அதை போல சிந்திக்க போறதில்லை. பல விதத்தில் நான் இங்கே அந்நியனை போன உணர்கிறேன். இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலக காரியங்களை பார்க்கும்போது இங்கே அந்நியனை போல நான் உணர்கிறேன். ஏனென்றால் நான் இன்னொரு ராஜ்யத்தை, என் திங்கிங்க வேற மாதிரி இருக்குது, நான் இன்னொரு ராஜ்யத்தை சேர்ந்தவன். இருக்கீங்களா? அதனால தான் சொல்கிறேன், மனுஷனை உண்டாக்கணும்னு என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அந்த ஆண்டு கொள்ளுங்கள் அந்த வார்த்தையில் அந்த அர்த்தம் என்ன? லார்ட்ஷிப், ரூலர்ஷிப்பு, ஸ்டூவர்ட்ஷிப்பு, ஓனர்ஷிப்பு எல்லாம் இருக்குதான் அதில். லார்ட்ஷிப்பு, ரூலர்ஷிப்பு, ஸ்டூவர்ட்ஷிப்பு, ஓனர்ஷிப். லார்ட்ஷிப்னா அதுக்கு கத்தனை மாதிரி இருக்கணும், ரூலர்ஷிப்னா அதை ஆளுகை செய்யணும், ஸ்டூவர்ட்ஷிப்னா அதை நிர்வகிக்கணும், நிர்வாகி மாதிரி, அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. ஆனால் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஆக்கிடக்கூடாது நம்மளை. ஓனர்ஷிப்பு, நாம் அதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருக்கிறோம். அதுதான் அந்த டொமினியன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்று என்னைக்கு சொன்னாரோ அப்போ வந்து எந்த அர்த்தத்தோடு சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் அதாவது
எப்படியோ நடக்கட்டும்னு பேசாமல் இருக்காத. நீ எதுக்கு இங்கே இருக்கிற? இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையை இந்த பூலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்து அதை இந்த பூலோக ராஜ்யத்திலே நுழைக்க நீ ஒரு பிரதிநிதியாக இருக்கிற அப்படிங்கிறார். நல்லா பாருங்க, இயேசு அந்த படகுல போகும்போது அந்த கதையை வாசம் இல்லையா, மார்க் 4. நாங்கள்லாம் மூழ்கிறோமே, உமக்கு கவலை இல்லையான்றான். யார்? சீஷர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் பேசுகிற மாதிரி பேச்சு. ஆமாம், காத்தடிக்குது, படகு ஆடுது, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாவ போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இது நார்மல் பேச்சு, எல்லாரும் பேசுகிற பேச்சு, உலக சிந்தனை, உலக பேச்சு. அவர் ஏன் என்ன பண்ணுறாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னு சொல்கிறாரு. ஏன் அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு? அவரும் இவங்கள மாதிரி பேச வேண்டியதானே. ஐயோ முழுக போகிறோம், நம்ம பார்த்து எல்லாம் ஆளுக்கு ஏதாவது லைஃப் போட் இருக்குதா, இல்லை ஏதாவது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்லை எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலான் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, இறையாதே அமைதியாயிருன்றாரு. அந்த காற்றும் கடலும் இறையாமல் அமைதியாகிறது. ஏன்? அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குது. இது எனக்கு சொந்தமானது, இந்த கடல் எனக்கு சொந்தமானது. நான் பாருங்க, அவருடைய படகு போயிட்டு இருக்காங்க, கூடயே சில சிறு படகுகளும் அது பின்னால் வந்துட்டு இருந்ததுன்னு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை ஒரு காமெண்டேட்டர் விளக்குறாரு பாருங்க. இவர் ஒரு அட்மிரல் மாதிரி, ஒரு நேவி ஆஃபீஸர் மாதிரி, ஒரு நாட்டிலிருந்து படையெடுத்து இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி போகிறாராம். இவர் பல கப்பல்களோட எல்லாம் என்ன படையெடுக்கிறாரு? ஒன்றும் இல்லை, சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பக்கம் ஒரு பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான், அந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு, கல்லறையில் உட்காந்துக்கிட்டு, எல்லாரையும் கீறிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டு அந்த ஏரியாவையே கலங்கடித்து கொண்டிருக்கிறான். அந்த அவனுடைய பயத்திலிருந்தும் பீதியிலிருந்தும் ஆளுகையிலிருந்தும் அந்த இடத்தை விடுவித்து ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்கும்படியாக அங்கே போயிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஸ்தானாபதியாக அங்கே சென்று கொண்டு இருக்கிறாரு. சென்று கொண்டிருக்கும் போது வழியில் பிரச்சனை ஏற்படுது. அவர் சொல்றாரு, இறையாதே அமைதியாயிருன்றாரு. அப்படி சொல்லும்போது என்ன பண்றாரு, அவர் ஆளுகை செய்கிறார். இந்த பூமி என்னுடையது, நான் சொன்னா இது கேட்க வேணும்னு சொல்லி ஆளுகை செய்கிறார். இருக்கீங்களா? அப்ப நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது உலகத்தை சோந்தரிப்பான்னு சொன்னா இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணணும், ஆவிக்குரிய அதிகாரத்தை. ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நடக்கிற காரியங்களை, நம்முடைய ஜபத்தில் வல்லமை இருக்குது, நம்முடைய அதிகாரத்தில் அங்கே வல்லமை இருக்குது, காரியங்களை அது மாற்ற முடியும். இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தான் இங்கே உலகத்தை சோந்தரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜ்யங்கள் பாருங்கள், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ராஜ்யம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பல தூண்கள் மாதிரி இருக்குது. எஜுகேஷன், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், மியூசிக்கு, இப்படின்னு பல தூண்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு ராஜ்யமோ இயங்குகிறது. இது எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யம் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் எண்ணங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் வேல்யூஸ், இது இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்த வேணும். அதனால தான் சிலரெல்லாம் நீங்கள் எஜுகேஷனில் இருக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, லெக்சராக இருக்கீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க. சிலரெல்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, சிலரெல்லாம் வெவ்வேறு தொழில்களில் இருக்கிறீங்க. சிலர் நினைக்கிறாங்க ஊழியஞ்செய்கிறவங்க மட்டும்தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நீங்கள்லாம் எதுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உலகத்தை சோந்தரிக்கிறவர்கள் நீங்கள். அங்கே நீங்கள் போகிற இடமெல்லாம், நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா ஆபிரகாமுக்கு? அதுபோல நீங்கள் கால் வைக்கிற பதிக்கிற இடமெல்லாம் உங்களுடைய பாதிப்பு இருக்காமல் இருக்கக்கூடாது. சேச்சுரேட் பண்ண வேண்டும் இந்த உலகத்தை, இதன் பல்வேறு அம்சங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களால் நாம் என்ன பண்ண வேண்டும்? சேச்சுரேட் பண்ண வேண்டும். அது பாருங்க, சில நேரத்தில் சேச்சுரேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் மற்றும் இந்த ஒரு வேலையை செய்ய முடியாதவர்கள், மூல வளர்ச்சி குன்றியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சில நாடுகளில் போனீங்கன்னா என்ன மாதிரி பராமரிப்புன்றீங்க? கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்கள பார்த்துக்கிறாங்க பாருங்க. சில நாடுகளில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவனுக்கு எதிர்காலமே கிடையாது. ரோட்டில் தூக்கி போட்டுருவாங்க. யாரும் சொந்தக்காரங்களாம் அவனுக்கு கூட சேர்க்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ரோட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே கிடந்து அழுகி சாக வேண்டியதான். அந்த அளவுக்கு அவனை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த எண்ணங்கள் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஒவ்வொரு கடைசி மனுஷனையும் பார்க்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு பிடுங்கி சுரண்டி தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டுற ராஜ்யம் இல்லை. அது வித்தியாசமான ஒரு
ராஜ்யம் அதனுடைய எக்கனாமிக்ஸே வேற. அந்த எக்கனாமிக் சிஸ்டம் உள்ள போய் தேவனுடைய ராஜ்யம் நுழைஞ்சிருது. நுழைஞ்ச உடனே அந்த எக்கனாமிக் சிஸ்டம் என்ன சொல்லுது? நாம எல்லாம் செழிப்பா இருக்கணும்னு சொல்லுது. ஆனாலும் பின்தங்கியவனை கூட சேர்த்து இழுத்துட்டு போயிடணும் மேல. பின்தங்கியவனை, கீழே இருக்கிறவனை, வர முடியாத இருக்கிறவனை, நம்ம மாதிரி வேகமா முன்னேற முடியாதவனை நம்ம கொஞ்சம் கை கொடுத்து அவனை கொஞ்சம் தூக்கி விட்டு அவனுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவனையும் நம்ம கூட சேர்த்துட்டு கூட்டு போயிடணுங்கிற ஒரு பிலாசபி, அப்படிப்பட்ட ஒரு போதனை அங்கே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதெல்லாம் இப்படிப்பட்ட நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அதுல தான் வருது பாருங்க. கிறிஸ்தவ போதனைகளின் பாதிப்பு உள்ள நாடுகளில் இப்படி எல்லாம் பண்றாங்க. படிப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தனிப்பட்ட உரிமை. படிக்கணும்னா நீங்க எனக்கு காசு இல்லை அதனால படிக்கலன்னு ஒன்றும் அந்த மாதிரிலாம் சில நாடுகளில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கூலுக்கு போகலாம். அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்களே புக்கு தர்றாங்க, அவங்களே பஸ் அனுப்புறாங்க. உங்க வீட்டிலேருந்து 200-300 அடி தூரத்துலேருந்து பிக்கப் பண்ணணும்னு சட்டமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. பிள்ளை ஃப்ரீயா கூப்பிட்டு போகணும். ஒரு நயா பைசா சார்ஜ் கிடையாது. புக்கு அவங்களே தர்றாங்க. படிச்சுட்டு புக்கை திருப்பி கொடுத்துடணும். ஒரு புக்கு 3000-4000 ரூபா இருக்கும். எல்லாம் கலர் படம் போட்டு கிளாசி பேப்பரில் அடிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் படிப்பு என்கிறது அவளுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாதிப்பு, தேவனுடைய ராஜ்யத்தின் எண்ணங்கள் இவைகள். இப்படிதான் சேச்சுரேட் பண்ண வேண்டும். இந்த உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொன்னா இந்த விதத்துல தான். நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் உயர்வான எண்ணங்கள், மற்றவர்களை தூக்குகிற எண்ணங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற எண்ணங்கள். பாருங்க, உலகம் சாதாரண மனுஷன் விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் நல்லா செழிப்பா இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? வட்டிக்கு விடுறதும் பிடுங்கிறதும் அபகரிக்கிறதும், இவன் சொத்தை அவன் பிடுங்கிறதும் அவன் சொத்தை இவன் பிடுங்கிறதும் இப்படியே பண்ணி அவன் மூட்டை கட்டுறது தான் இருப்பான் ஒழிய மற்றவனுடைய நலனை பார்க்க போறதே கிடையாது. ஆனால் தேவனுடைய எக்கனாமிக்ஸ் பாருங்க, கடவுளுடைய எக்கனாமிக்ஸ் பாருங்க. பழைய ஏற்பாட்டை வாஸ்து பார்த்தீங்கன்னா அதை யாரும் என்ன பின்பற்றல. ஏன்னு தெரியல. எந்த மனுஷனும் தன்னுடைய பாரம்பரிய சொத்தை இழக்கவே முடியாது. அப்படியே நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சு அதை இழந்துட்டீங்கன்னா 50 வருஷத்துக்கு ஒருக்க ஜூபிலி வருஷம்னு ஒன்று வருது. அன்றைக்கு அது திரும்ப தரப்படும். ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்குள்ளே நம்ம போயிட்டா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போகலாம், என் வீடு அங்கே ஒன்று இருக்குது, அது போச்சு, நீ இப்போ கரெக்டாக வாங்க, நம்ம தாத்தா வீடு அது எங்கேயும் போகாது, அது உங்களுக்கு திரும்ப வரும். என்ன அருமையான சட்டம் பாருங்க. எவனும் ஒன்று தூக்கி எடுத்துகிட்டு போயிடவே முடியாது. இதுதான் பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ். இதுதான் கிங்டம் ஆஃப் காட் எக்கனாமிக்ஸ். இதுதான் நீதி. அப்படி இருந்ததுன்னா பாருங்க, எத்தனை பேர் எதையும் இழக்காம இருப்பாங்க. அதான் என்ன சொல்றான், கடன் வாங்கினேன் திருப்பி கொடுக்கல, அது தப்பு தான். அதனால இத்தனை வருஷம் அவன் வச்சு அனுபவிக்கிட்டான். அது போதாதா? மொத்தமா அவனே வச்சுக்கணும்னா அது கூடாது. வேதவசன நியாயம். ஹலோ, எத்தனை பேர் கிங்டம் எக்கனாமிக்ஸ் பிடிக்குது? பணத்தை வாங்கினீங்க, திருப்பி கொடுக்கல, சரி இந்த 50வது வருஷம் வரதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் அந்த கடன்காரன் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை அந்த 10 வருஷம் வச்சாம அனுபவிச்சிடும். வாங்கின கடனுக்காம அதை. ஆனால் அந்த 50ஆம் வருஷம் வந்த உடனே எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்போ கடன் கொடுக்குறவங்களாம் அந்த ரேட்டை கால்குலேட் பண்ணி தான் தருவான் பொழுது. 50வது வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு. ஏன்னா அவன் கொடுக்கலன்னா அவன் சொத்தை எடுத்து அவ்வளோ நாள் தான் அவன் அனுமதிக்கலாம். நிரந்தரமாக அவன் வைத்துக்கொள்ள முடியாது. இதுதான் கிங்டம் எக்கனாமிக்ஸ். அப்போ கிங்டம் எக்கனாமிக்ஸ், கிங்டம் எஜுகேஷன், கிங்டம் ஆர்ட், கிங்டம் லிட்ரேச்சர், கிங்டம் மியூசிக், எல்லாமே கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தினதுபடி இந்த உலகத்தில் வந்தா எப்படி இருக்குன்றத யோசித்து பாருங்கள். இருக்கீங்களா? அப்ப வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் இல்லை, இதை நான் ரட்சிக்கப்பட்ட மோட்சம் போறேன்றது இல்லை. அதை காட்டிலும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய அப்ரோச், என்னுடைய எல்லாமே இந்த உலகத்தை சேச்சுரேட் பண்ணுகிறது. இந்த உலகத்தினுடைய சிஸ்டம்ஸை சேச்சுரேட் பண்ணுகிறது. அதுக்குள்ளே நுழைகிறது, மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதுதான் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிறதின் ஆழமான அர்த்தம். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு உதாரணமாக எடுத்து சொன்னேன் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேர்ந்து ஓடுற தேசத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு வெறும் ரட்சிப்பு இல்லை, வெறும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி செயின் எல்லாம் அவுத்து விட்டு போன விட்டுறல அவர் கிடையாது. வெறும் ரட்சிப்பு இல்லைங்க. சில பிரசங்கியாருங்க அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. ரட்சிப்பு ரட்சிப்புன்னு அதே போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெறும் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு நல்லது. ஆனால் அது முடிஞ்ச உடனே அப்புறம் வனாந்திரத்தின் வழியாக கடந்து வந்து ஞானஸ்தானம், பரிசுத்தாவி இதெல்லாம் கடந்து வந்து எங்கே வர்றாங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வர்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் பாலும் தேனும் வரைக்கும் போகிற பிரசங்கியாருங்க கிடையாது.
அங்கங்கே ஸ்டக் ஆகிடுற ப்ரீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. சிலர் ஞானஸ்தானத்திலே ஸ்டக் ஆகிட்டாங்க. எந்த ஞாயிற்றுக்கிழமை போனாலும் வெறும் ஞானஸ்தானம் நடத்தியா தான் பிரசங்கம். சிலர் பரிசுத்தாவியிலே ஸ்டக் ஆகிட்டாங்க. இப்படி பல இடங்களில் ஸ்டக் ஆகிடுறாங்க. ஆனால் அல்டிமேட்டு எங்கே கொண்டு போய் விடணும்? கடைசி எங்கே கொண்டு போய் விடணும்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே கொண்டு போய் விடணும். அதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமாக இருக்கிறது. இருக்கீங்களா?